வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மேத்ஸு. டெட் எக்ஸாமுக்கு வந்து மேத்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது மேத்ஸில். அதில் வந்து மொதல் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது HCF LCM. HCF அண்ட் LCM. இந்த HCF LCM வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இதில் முக்கியமான சில தலைப்புகள் இருக்குது. அது என்னென்னு முதல்ல பார்ப்போம். முதல் தலைப்பு வந்து காரணிகள். ரெண்டாவது பகுத்திகள். மூணாவது மடங்குகள். நாலாவது பகா எண்கள். அஞ்சாவது பகு எண்கள். ஆறாவது சார்பகா எண்கள். அப்போ வந்து HCF LCMல வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 காரணிகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா காரணிகள், வகுத்திகள். அப்போ காரணிகள் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட எண்களுக்கு வந்து அந்த எண்ணை வகுக்கக்கூடிய எண்கள் தான் காரணிகள். தலைப்பு போட்டுக்கோங்க காரணிகள் சொல்லிட்டு. இந்த காரணிகள்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த காரணிகள்னால் என்னென்னா ஒரு எண்களை குறிப்பிட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை மீதியின்றி வகுக்கும் எண்கள் அதனுடைய காரணிகள் எனப்படும். இப்போ 4 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது. இதனுடைய காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த 20 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. 20 அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னா இது 1ஆல் வகுப்படும், மீதியின்றி 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், 10ஆல் வகுப்படும், 20ஆலையும் வகுப்படும். இதுதான் வந்து இதனுடைய காரணிகள். இந்த எண்கள் அனைத்துமே இந்த 20ங்கிற எண்ணை வந்து மீதியின்றி வகுக்கும். அதனால் இதை வந்து நம்ம காரணின்னு சொல்கிறோம். அதே வந்து வகுத்திகள்னால் என்னென்னா இந்த 20ங்கிற எண்ணு வந்து 1ஐயும் இது தன் என்பது 20, இதை தவிர்த்திருக்கக்கூடிய மீத உறுப்புகள் 2, 4, 5, 10 இந்த எண்கள் அனைத்தும் இதனுடைய வகுத்திகள். இப்போ 20இன் வகுத்திகள் 2, 4, 5, 10. 20இன் காரணிகள் 1, 2, 4, 5, 10, 20. சரிங்களா? மடங்குகள் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த 20இனுடைய மடங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20இன் மடங்கு 20, 40, 60, 80, 100. இப்போ எந்த ஒரு எண்ணும் அதனுடைய மடங்குகளால் மீதியின்றி வகுப்படும். எழுதிக்கங்க. எந்த ஒரு எண்ணும் அதனுடைய மடங்குகளால் மீதியின்றி வகுப்படும். இப்போ 20இன் மடங்கு வந்து 20, 40, 60, 80, 100 இருக்குது. இன்னும் போய்கிட்டே இருக்கும். இந்த எண்கள் அனைத்தும் 20ஆல் வகுத்தோம்னா மீதி கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கிறத தான் மடங்குகள்னு சொல்லுவாங்க, மல்டிப்ளையர்ஸ்னு சொல்லுவாங்க. பகா எண் அப்படின்னா என்னென்னா பகா எண்கள் என்பவை எழுதிக்கங்க. பகா எண்கள் என்பவை 1ஆலையும் அதே எண்ணாலையும் வகுப்படும் எண்கள் பகா எண்கள் எனப்படும். அப்போ பகா எண்களுக்கு வந்து வகுத்திகள் இருக்காது. இந்த வகுத்திகள் இருக்காது. இந்த 1, 20 தான் இருக்கும். இந்த வகுத்திகள் இருக்காது. அப்படி இல்லாத எண்கள் தான் பகா எண்கள். இப்போ குறிப்பிட்ட பகா எண்களை பார்ப்போம். 1, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இதெல்லாம் வந்து பகா எண்கள். இந்த எண்கள் மீதியின்றி வகுப்படும். இப்போ கேட்க வாய்ப்பு இருக்குது, 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்கலாம். சரிங்களா?
பகு எண்கள்னால் அந்த எண்களுக்கு வந்து வகுத்திகள் இருக்கும். இப்போ வந்து இதுக்கடுத்து பகுத்திகள் என்னென்னா 4 வந்து இருக்குது, அதுக்கடுத்து 5, 6, 7 இருக்குது, 8, 9 இதெல்லாம் வந்து பகு எண்கள். சார்பகா எண்கள்னால் என்னென்னா இந்த 2, 3 இந்த பகா எண்கள் இருக்குல்ல, இந்த 2, 3ங்கிறது சார்பகா எண்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பகா எண்களை தான் வந்து சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். இந்த 2 அதுக்கடுத்து 3 வந்துருச்சு, இந்த 2, 3மே பகா எண். ஆனால் வந்து அடுத்தடுத்து வர்றதுனால இதை சார்பகா எண்கள் என்கிறோம். சார்பகா எண்கள் 2 பகா எண்கள் எழுதிக்கங்க. 2 பகா எண்கள் அடுத்தடுத்து வறுமையானால் 2 பகா எண்கள் அடுத்தடுத்து வறுமையானால் அது சார்பகா எண் எனப்படும். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை வச்சு தான் வந்து நம்ம HCF எல்சிஎம்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இதை எழுதி வச்சுக்கோங்க. HCF எல்சிஎம்னா இது வந்து HCF எல்சிஎம்னுடைய முக்கியமான தலைப்புகள். இப்போ அதை அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து HCFனா என்ன, எல்சிஎம்னா என்னன்னு பார்க்கலாம். எழுதிக்கங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை வகுக்கும் பொதுவான எண்ணின் அதிகபட்ச மதிப்பு. பொதுவான எண்ணின் அதிகபட்ச மதிப்பு. அந்த பொதுவான எண்ணினுடைய அதிகபட்ச மதிப்பை தான் வந்து நம்ம HCFன்னு சொல்கிறோம். இப்போ இருக்குன்னா 4, 8, 15 இப்படி இருக்குன்னா 18ன்னு வச்சுக்கோ. இப்போ இதை வகுக்கிறோம் அப்படின்னா 2ஆல் வகுக்கலாம். 2 4, 4 2 8, 9 2 18. இது 3க்கு காமன் கிடையாது. அதனால் இந்த 2 என்பது தான் HCF. இந்த எண்கள், இந்த 2 என்ற எண் மட்டும்தான் இந்த 4 8 18 மீதின்றி வகுக்கும். இவ்வாறு இருந்தால் இது வந்து HCF. இப்போ எல்சிஎம்னா என்னென்னா எழுதிக்கங்க. எல்சிஎம்னா என்னென்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் எந்த மிகச்சிறிய எண்ணை மீதியின்றி வகுக்குமோ அந்த எண் அதன் மீச்சிறு பொதுமடங்கு எல்சிஎம் என அழைக்கப்படுகிறது. அப்படின்னா இப்போ இதை வச்சு நடத்தும். இப்போ 4 8 18 இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம வகுக்கிறோம். முதல்ல 2ஆல் 2 2 4, 4 2 8, 9 2 18. இந்த 9ங்கிறத 2ஆல் வகுக்க முடியாது. இருந்தாலும் இது ரெண்டையும் வந்து 2ஆல் வகுக்கலாம். அப்போ 2 ஓரன் 2 2 4 9. இதுக்கு குறைச்சி இதுக்கு பண்ண முடியாது. அப்போ இந்த எண்கள் அப்போ 2 × 2 × 1 × 2 × 9. அப்போ 2 4 4 2 8 9 8 72. இந்த 72 என்ற எண் இந்த 4 8 18 மீதியின்றி வகுக்கும். இந்த 72 4ஆல் வகுத்தோம்னா மீதி கிடைக்காது, 8ஆல் வகுத்தோம்னாலும் மீதி கிடைக்காது, 18ஆல் வகுத்தோம்னாலும் மீதி கிடைக்காது. அதனால் இந்த 72ங்கிறது இந்த எண்களினுடைய
ஒரு மிகச்சிறிய பொதுவான மடங்கு. அதனால தான் இது மீச்சிறு பொது மடங்கு என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் HCFக்கும் LCMக்கும் உள்ள வித்தியாசம். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்குருவோம். அடுத்து நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். அடுத்து நம்ம ப்ராப்ளத்துக்கு போகும்போது முதல் ப்ராப்ளம் என்னென்னா, கணக்கு என்னென்னா, 1வது கணக்கு 85 45 60 ஆகியவற்றின் HCF. என்ன? அப்போ 85 45 60 இதனுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 5ஆல் வகுப்படலாம். 5ஆல் வகுப்படும். 5ஆல் வகுப்படும் போது ஓரஞ்சு 5 மீதி 3 7 35 ஓரஞ்சு 5 9 45 இது ஓரஞ்சு 5 10. இதை வந்து இதனுடைய பொதுவான வகுத்திகள் 2ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. இது வகுப்படாது. 3ஆல் இது வகுப்படும், இது படாது. 4ஆல் வகுப்படாது, 5ஆல் வகுப்படாது. அதனால் இதுக்கு கிடையாது. 17ங்கிறது பகாயம், அதனால் இதுக்கு கிடையாதுங்கிறதுனால இந்த என்னுடைய HCF என்னென்னா = 5 தான். 5 என்பது இதனுடைய HCF. இதுதான் வந்து HCF, மீப்போக்கா, மீச்சிறு பொது மடங்கு HCF. இதுதான் வந்து HCF. அதுக்கடுத்து அடுத்த சம் பார்ப்போம். $598 மற்றும் 874 மீப்போக்கா என்ன? இதுதான் வந்து கேள்வி. இப்போ 598 874 இது ரெண்டையும் வந்து 2ஆல் வகுக்கலாம். இப்போ 2ஆல் வகுப்படணும்னா அதனுடைய கடைசி எண் வந்து 2 4 6 8 0 இருந்தால் 2ஆல் வகுப்படும். இந்த மாதிரி இருக்குது. அதை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது 2ஆல் வகுப்படும் போது 2 4 9 2 18 9 2 18 4 2 8 3 2 6 7 2 14. இந்த எண் 2ஆல் வகுப்படாது. 3ஆல் வகுப்படுமான்னு பார்க்குறோம். 9 18 20 வகுப்படாது. 4ஆலையும் வகுப்படாது. 2 4 9 2 18 9 18 7 2 14. இது 6ஆல் வகுப்படுமான்னு பார்க்குறோம். 6ஆல் வகுப்படுமானா 4 6 24 மீதி வந்து 5 வகுப்படாது. அப்போ வந்து இந்த எண் வேறு எதால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இந்த எண் வேறு எதால் வகுப்படும்னு பார்க்குறோம். பார்க்கும்போது 3ஆல் வகுப்படாது, 4ஆல் வகுப்படாது, 5ஆலையும் வராது, 6ஆல் 13ஆல் வகுப்படுமான்னு பார்ப்போம். 13ஆல் வகுப்படும்னா 1 2 13 26 மீதி 3 33 39 3 13 39 மீதி 4 52 வரும். இது 46 போட்டிருக்காங்க. 46னா 23ஆல் வகுப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 23ஆல் வகுப்படும்னா ஒரு 23
23 2 23 ஒரு 23 23 2 23 69 இது ஒரு 23 2 23 69ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இந்த 437 வந்து 13ஆல் வகுக்கிறோம். ஒரு 23 23 3 3 0 2 20 7 207 எத்தனை இருக்குன்னா 3 3 5 6 7 3 9 3 24 93 27. இப்போ 23 வந்து 9 39 27 மீது 2 20 18 20. அப்போ 9 19. அப்போ இந்த ரெண்டு எண்களை வந்து காமன் ஃபேக்டர். அப்போ 2 × 23 = 46. அப்போ இந்த 46 என்பது வந்து இதனுடைய நூப்போக்கா. இப்போ கொடுத்துருந்தாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா அது மீதியின்றி வகுப்படுதோ அந்த எண் தான். அந்த கொடுத்துருக்கிறதுல எது வந்து மீதியின்றி வகுக்குதோ, இந்த 2 எண்ணையும் வந்து காமனாக மீதியின்றி வகுக்குதோ அதுதான் வந்து அதனுடைய HCF. இது 2வது சம். அடுத்து 3வது ப்ராப்ளம். 3வது என்னதுன்னா 1.08 0.36 0.9 இன் மீப்போவா. என்ன இப்போ இந்த எண்களுக்கு வந்து நம்ம இது பண்ணணும்னா இது வந்து பின்ன எண்களாக இருக்குது. அப்போ இந்த பின்னத்தை முதல்ல உடைக்கணும். அப்போ இந்த எண்களை 100ஆல் நம்ம வகுக்கும்போது 108ன்னு கிடைக்கும். இது 36, இது வந்து 90ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே சின்ன எண் தான் 2. இது I2 10 4 2 8 ஓரன் 2 எண்ணி 2 16 4 2 8 I2 10. இதை வந்து மறுபடியும் 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தோம்னா 1 3 3 7 3 21 3 24 9 3 18 1 3 3 I3 15. இதை மறுபடியும் 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தோம்னா I3 5 6 3 18 3 9 I3 15. இதை வந்து 3 6 இருக்குது I3 15. இந்த 5 வந்து 5 வந்து 3ஆல் வகுக்க முடியாது. அதனால் இந்த எண் வந்து மீப்போவா. அப்போ HCF = 2 × 3 × 3 23 6 3 18. அப்போ 18 என்பது வந்து இதனுடைய இதுன்னு சொல்லக்கூடாது. இதை 100ஆல் நம்ம வகுத்துருக்கோம். அதனால் இதையும் 100ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா 0.18ங்கிறது தான் வந்து இதனுடைய HCF. 100ஆல் பெருக்கணும். அதனால் இந்த 100ஆல் வகுத்துருக்கோம். வகுத்துட்டோம்னா 0.18 என்பது இதனுடைய மீப்பெரு பொது மடங்கு HCF அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிடுவோம். ரீகால் பண்ணணும்னா இதை எழுதிக்கங்க. எழுதிட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 6 காரணிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 6 காரணிகளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறணும். காரணிகள் என்பது என்ன அப்படின்னா அந்த எண்ணை வகுக்கக்கூடிய பொதுவான எண்கள் வந்து காரணிகள். அந்த ஒன்றையும் தன்னையும் தவிர்த்திருக்கக்கூடியது வகுத்திகள். மடங்குகள் என்பது அந்த எண்ணினுடைய பல மடங்கு. அந்த எண் வந்து மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள். பகா எண்கள் என்பது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படும் எண்கள் பகா எண்கள். பகு எண்கள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டு பிற வகுத்திகளை கொண்டுள்ள எண்கள் வந்து பகு எண்கள். வகுத்திகளை கொண்டுள்ள எண்கள் பகு எண்கள். வகுத்திகளை பெறாத எண்கள் பகா எண்கள். சார்பகா எண்ணா பகா எண். ஒரு இரு பகா எண்கள் அடுத்தடுத்து வறுமையானால் அது சார்பகா எண் எனப்படும். இதுதான் வந்து HCF LCFனுடைய காரணிகள். இந்த காரணிகளை எழுதிக்கங்க.
அடுத்ததாக நம்ம வந்து HCFல அடுத்த மாடல் ஆரம்பிக்கிறோம். இது வந்து பின்ன எண்களினுடைய HCF எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 6/7 5/14 மற்றும் 10/21 இன் மீப்போவா. என்ன இதுதான் வந்து பின்ன எண்களினுடைய மீப்போவா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, பின்ன எண்களுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா HCF is equal to HCF by LCM. அதனுடைய தொகுதியை HCF கண்டுபிடிக்கணும், பகுதியை வந்து LCM கண்டுபிடிக்கணும். பின்ன எண், அப்போ பின்ன எண்ணின் LCM என்னன்னு கேட்டிங்கன்னா LCM by HCF. அப்போ HCF கண்டுபிடிக்கணும்னா HCF by LCM, LCM கண்டுபிடிக்கணும்னா LCM by HCF. இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து HCF தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதுக்கு வந்து மேலே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 6 5 10னுடைய HCF என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படாது, 5 3ஆல் வகுப்படாது, 4. அப்போ இதுக்கு வந்து 1 தான் வந்து எதாலே வகுப்படலைன்னா 1 தான் வந்து இதனுடைய HCF. 7 14 21 இதனுடைய LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படும். 1 7 2 14 3 21. அப்போ இதனுடைய LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 × 2 × 3 7 14 1 14 14 2 14 3 14 42 42 தான் வந்து இதனுடைய LCM. இது மேலே எழுதிடணும். அப்போ வந்து இதனுடைய HCF என்னன்னா 1/42. இதுதான் வந்து இதனுடைய HCF. LCM கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய LCM கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிற HCF கண்டுபிடிச்சி அதை மேலே இங்கேயும் போடணும். பின்ன எண்களின் HCF அல்லது LCM கேட்டால் இதுதான் முறை. இது பின்ன எண்களினுடைய HCF. அதுக்கடுத்த சம் பார்ப்போம். இப்போ அடுத்த சம் 5வது. இது பார்த்திங்கன்னா மடங்குகளினுடைய HCF. 2/3 இன்ட்டு 3/2 இன்ட்டு 5 இன்ட்டு 7/4 கமா 2/2 இன்ட்டு 3/5 இன்ட்டு 5/2 இன்ட்டு 7/6 கமா 2/3 இன்ட்டு 5/3 இன்ட்டு 7/2. இதன் HCF என்ன? அப்போ இதனுடைய அடுக்குகளை பூரா கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து மீச்சிறு பொதுவுங்கிறது வந்து பொதுவான வகுத்தி. அந்த பொதுவான வகுத்திங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதனால் இங்கே 2 இருக்கான்னு பார்க்குறோம். இந்த 2 இருக்குது. இந்த 2னுடைய மடங்கு 3, இது 2னுடைய மடங்கு 2, 2னுடைய மடங்கு 3. இதில் சிறு சேர்ந்துன்னா 2னுடைய மடங்கு 2. அதனால் 2னுடைய மடங்கு 2 எடுத்துக்கிறாங்க. இன்ட்டு 5க்கு பார்க்குறோம், 3க்கு பார்க்குறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. இல்லைன்னா அதை விட்டுறணும். அடுத்து 5 பார்க்குறோம். இது 5 இருக்குது, இது 5 மடங்கு 2, 5 மடங்கு. இதில் சிறுசு வந்து 5 மடங்கு தான். 5 மடங்கு 1 தான். 1ன்னு சொல்லக்கூடாது. இது 5 தான்.
அப்புறம் 7 பார்க்குறோம். 7 மடங்கு 4, 7 மடங்கு 6, 7 மடங்கு 2. இப்போ 7 மடங்கு 2 தான் வந்து பெருசு, சிறுசு. அதனால் இதை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு 2 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7, 7 49. இதை பெருக்கினோம்னா 980. இந்த 980ங்கிறது தான் வந்து இதனுடைய HCF. சிறிய எண்களை எடுத்துக்கிறோம். மடங்குகள் கொடுத்தா HCFக்கு சிறிய மடங்கு. இதே எல்சிஎம்னா இதனுடைய பெரிய மடங்கு என்னன்னு பார்க்கணும். 2 மடங்கு 3 தான் பெருசு. அடுத்து 3 மடங்கு 5 பெருசு, அதை எடுத்துக்கிறோம். அடுத்து 5 வந்து 5 மடங்கு 3, 7 வந்து 7 மடங்கு 6, இதை எடுத்துக்கிறணும். இருக்கிறதுலே பெருசு எடுத்துக்கிறணும். அதே நேரத்தில் ஏதாவது ஒன்றில் இல்லைன்னா அது காமனாக எடுத்து வச்சுக்கிறோம். இதுதான் வந்து மடங்குகளினுடைய HCF, மடங்குகளின் HCF. இப்போ மறுபடியும் ரீகால் பண்ணுறோம். HCF LCMனுடைய காரணிகள் இது. இந்த 6 காரணிகளையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா HCFனா என்ன, LCMனா என்ன. HCFங்கிறது கொடுக்கப்பட்ட 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எண்களினுடைய பொதுவான வகுத்தி. LCM என்பது கொடுக்கப்பட்ட எண்களை மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண். இதுதான் LCM. இதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சம். இந்த சம்மில் பார்க்குறோம் 5 தான் இருக்குது, அதனால் இதனுடைய HCF 5. அதுக்கடுத்து இது பார்க்குறோம், இதனுடைய HCF வந்து 46. அதுக்கடுத்து இதனை வந்து பின்ன எண்ணாக இருந்தால் அதை வந்து நல்ல எண்ணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது பின்ன எண்ணாக இருக்கிறதுனால 2 பின்னம் தள்ளி இருப்பதால், புள்ளிகள் தள்ளி இருப்பதால், அதனால் 2 ஜீரோக்கள் கொண்ட 100ஆல் பெருக்கிறோம். பெருக்கிட்டு கண்டுபிடிச்சி அதை 100ஆல் வகுத்தோம்னா 0.18 என்பது இதனுடைய HCF. அதுக்கடுத்து இது வந்து பின்ன எண். இந்த எண்கள், இந்த பின்ன எண்களினுடைய வகுத்தியில் கண்டுபிடிக்கும் போது இந்த வடிவில் பின்ன எண் இருந்தால் இப்போ HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எண்களினுடைய HCF கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை போட்டுறணும். LCM கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிச்சிட்டு கேட்டுட்டு கீழே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து நான் சொல்கிறேன். HCF HCF by LCM. எழுதி வச்சுக்கோங்க. HCF by LCM. LCM LCM by HCF. பின்ன எண்களுக்கு இதுதான். இது எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் பின்ன கேட்டாங்கன்னா HCF கேட்டால் மேலே இருக்கிற இதுக்கு HCF, கீழே இருக்கிற LCM. LCM கேட்டாங்கன்னா LCM by HCF. இதை வந்து போட்டு வச்சுக்கிறணும். இதுதான் வந்து HCF LCM அப்படின்னு சொல்கிறோம். இது பின்ன எண்களுக்கு HCF LCM. அதுக்கடுத்து மடங்குகளுக்கு HCF LCMனா இப்படி மடங்குகள் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு வந்து HCF கேட்டாங்கன்னா இப்போ இருக்கான்னு பார்க்கணும். 2 இருக்குது. இந்த 2ல் சிறியது எது? 2 அடுக்கு 2, அதனால் அதை எழுதிக்கிறோம். 3 பார்க்குறோம். 3 வந்து இது 2ல் இருக்குது, இதில் இல்லைன்னா விட்டுறணும். அடுத்து 5க்கு வந்து மிகச்சிறியது 5 தான். 7க்கு சிறியது எதுனா 2. இதுதான். இதை பெருக்கிட்டோம்னா வர்றதா வந்து HCF. LCMனா இந்த மடங்கினுடைய பெருசு ஏதோ அதை எடுக்கணும், இல்லைனாலும் அதை எடுத்துக்கிறணும். இப்போ 2 மடங்கு 3 இருக்குது. அப்போ இந்த 2 மடங்கு 3, இந்த 2 மடங்கு 3 தான் வந்து LCM. அப்போ 2 மடங்கு 3. அதுக்கடுத்து 3 மடங்கு வந்து பார்த்தோம்னா 3 மடங்கு எது இருக்குன்னா 3 மடங்கு 5 இருக்குது, அதுதான் பெருசு. அடுத்து 5 மடங்கில் வந்து பெருசு எதுனா 5 மடங்கு 3. 7 மடங்கில் எது பெருசுனா 7 மடங்கு 6. இதை வந்து பண்ணோம்னா வர்றதான் வந்து LCM. இதுதான் வந்து HCFக்கும் LCMக்கும் உள்ள வித்தியாசம். இத்துடன் இந்த வகுப்பு
நிறைவு பெறுகிறது.